வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நட்பின் பெயரில் நடந்த மிகப்பெரிய ஒரு துரோகம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, என்னுடைய சுய கௌரவத்தை கூட நிச்சயமாக கேலி கிண்டலுக்கும் ஆளாக்கி விட்டிருக்கும். நட்பு என்பது இரத்த உறவை விட வலிமையானதாக பலர் நம்புகிறார்கள். அதிலையும் நீங்கள் நண்பர்கள் என்றால் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை விட மேலான ஒரு நபர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு உதவிகளை தேடி கொடுப்பார்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஒரு நம்பிக்கை தன்மையானது இதுவரைக்கும் நீங்கள் வைத்துக் கொண்டே தான் இருந்தீர்கள். அதனால தான் நண்பனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் எதிரியால் ஏற்படும் காயத்தை விட ஆழமாகவே மனதை தொட்டு இன்னும் அது கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலருக்கு இது மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை பாடமாகவே இன்னும் இருந்து கொண்டும் அது மென்மேலும் ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை இன்னும் வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த மனிதர் இருக்கும் வரை நான் தனியாக இல்லை என்று நீங்கள் நினைத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வெற்றிகளையும் உங்களுடைய தோல்விகளையும் குடும்ப கவலைகளையும் எதிர்கால கனவுகளையும் அவருடன் பகிர்ந்து கொள்ளலாம். அவரை உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக பார்த்திருக்கலாம். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களை தேடி கொடுப்போம் என்பது போல உங்களுக்கு முன்னால் சிரித்து பேசியவரும் பின்னால் வேறு விதமாக பேசியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் இந்த ஒரு உண்மையானது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிவரத் தொடங்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் சொன்ன விஷயங்கள் வேறு இடங்களில் வேறு வடிவத்தில் நிச்சயமாக செல்லப்பட்டிருக்கும். அந்த நாளில் இருந்து நண்பன் என்ற பெயரால் எல்லாரையும் நம்ப முடியாது என்ற வண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவானது. இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய வெற்றியே பிரச்சனையாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டது. நீங்கள் முன்னேற தொடங்கிய பொழுது அனைவரும் ஒரே மாதிரி மகிழ்ச்சி அடையவில்லை என்ற உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்திருக்கும். ஒப்பீடு, பொறாமை, தவறான புரிதல்கள் ஆகியவை தாங்க அவங்களுடைய உறவுகளை பாதிக்க வைத்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி செய்கிறார் என்று எதனையும் நினைத்து மனதிற்குள் போட்டு கவலைப்படாமல் எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விதத்தை மட்டும் நீங்கள் மனதிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் மனிதர்களை அடையாளம் காணும் திறன் அனுபவத்தால் வளர்க்கிறது என்று அனைவராலுமே கூறப்படுகிறது. அதனாலேயே கடந்த காலத்தில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் எதிர்காலத்தில் உண்மையான நட்பை மதிக்கவும் தவறான உறவுகளிலிருந்து விலகவும் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உதவிகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள பார்த்து இனிமே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்பதில் ஒரு தனியான ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகளை தேடி கொடுக்கும். நட்பிற்கு இலக்கணமாக வாழ நினைப்பவர்கள் நீங்கள். நண்பனுக்காக எந்த எல்லையையும் கடக்க துணியக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அந்த நட்பின் முகமூடிக்கு பின்னால் இருந்த துரோக முகங்கள் உங்களை இன்னும் உலுக்கி எடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அந்த நட்பின் முகமூடிக்கு பின்னால் செய்த அந்த துரோகங்களைத்தான் உங்களால் ஒருபோதுமே எப்பொழுதுமே ஜீரணித்துக் கொள்ளவே முடியாது. நீங்கள் உண்மையான தோழமையுடன் பழகிய பொழுது அவன் உங்களை பின்னுக்கு தள்ளுவதற்கு கங்கணங்கள் கட்டி திரிந்து கொண்டுமே தான் இதுவரை இருந்தான். உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்து உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் சொல்லி உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பெயரை கெடுத்தவர்களும் அவர்கள்தான். ஒரு கட்டத்தில் அந்த துரோகம் அம்பலமான பொழுது எதிரி செய்ததை விட நண்பன் செய்த அந்த செயல் உங்களை இன்னும் மீள முடியாத ஒரு துயரத்தில் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத ஒரு கவலைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய சில நாட்களும் சில நினைவுகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கத்தான் செய்யும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். வழக்கு சார்ந்த பணிகளில் கவனங்கள் இப்பொழுது உங்களுக்கு வேண்டும். கவனமில்லாமல் எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடாது. கவனமில்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உங்களுடைய வாழ்க்கையவே பாதிக்கப்படக்கூடிய சில விஷயங்களை தேடி கொடுக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் முழுக்க கவனத்தோடு நீங்கள் இறங்கி அதை செய்தால் அதில் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட தொடங்கும். இனம்
புரியாத சில சிந்தனைகளால் தயக்கங்கள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்கவோ ஆரம்பிக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடிக் கொடுக்கும். யார் மீது சந்தேகம் வைக்கிறோம், அது எப்படிப்பட்ட நபர்கள் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எதையுமே இப்பொழுது போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. நாம் எதை எப்படி செய்கிறோம், எந்த ஒரு ரூபத்தில் செய்தால் அது நமக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்துவிடும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை ஏற்படுத்தும். வேலை பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படலாம். மற்றவர்களின் செயல்களில் தலையிடுவதை கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபார பணிகளில் போட்டிகள் உண்டாகும். எனவே முடிந்த அளவுக்கு போட்டிகள் உண்டாகிவிட்டது என்று பதற்றத்தில் வாழாமல் எது நடந்தாலும் அதை என்னால் சமாளிக்க முடியும் என்ற நிலைமையை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இப்பொழுது தேடி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரங்களும் காலங்களும் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உடல் நலத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பொழுது குறையும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்கள் உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வு, அசதி மற்றும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாக மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சரியான மருத்துவமும் உடலுக்கு தேவையான ஓய்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களின் ஆரோக்கியம் இப்பொழுது சீராக கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். இனிமே எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களாகவே தெரியாது. இதை நம்ம நமக்காகத்தான் செய்கிறோம் என்கிற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய சில விஷயங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் பணம் இல்லாத கஷ்டத்தை விட உடல் நலம் சரியில்லாத நாட்கள் தான் மனிதனை அதிகமாகவே சோர்வடைய செய்யும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். பணம் உங்களுடைய கையில் இருக்கும், இருந்தாலும் உடல் நலம் சரியில்லாத பிரச்சனைகள். ஏன் இதை நம்ம தொடங்கினோம், இப்படிப்பட்ட செயல்கள் ஏன் ஏற்பட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நாட்களில் எந்த வேலையிலும் மனம் செல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற காரணங்களால் உங்களுடைய உற்சாகம் இப்பொழுது குறைந்ததாகவே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தவே பொருந்தாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இந்த ஒரு காலகட்டத்தில் பொருந்தும். ஆனால் சிலருக்கு உடலையும் மனதையும் கவனிக்க தொடங்கும் காலமாகவே இந்த ஒரு நேரமானது அமையப் போகிறது. ஓய்வு, ஒழுங்கான வாழ்க்கை முறை, தேவையான மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் புத்துணர்ச்சி மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உடல் வலிமை திரும்பும் பொழுது வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள வளர்ந்து எல்லாமே உங்களுக்குள்ள இப்பொழுது சாதகமாக முடியும். ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிடும். இதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்பொழுது குறையும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்கள் உடலில் ஏற்பட்டிருந்த சோர்வு, அசதி மற்றும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாக மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சரியான மருத்துவமும் உடலுக்கு தேவையான ஓய்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களின் ஆரோக்கியம் இப்பொழுது சீராக கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள் ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால இப்பொழுது உணர முடியும். என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளை இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். இனிமே எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களாகவே தெரியாது. இதை நம்ம நமக்காகத்தான் செய்கிறோம் என்கிற ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய சில விஷயங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. மேஷம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில் பணம் இல்லாத கஷ்டத்தை விட உடல் நலம் சரியில்லாத நாட்கள் தான் மனிதனை அதிகமாகவே சோர்வடைய செய்யும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதும் நடந்து கொண்டே தான் இருக்கும். பணம் உங்களுடைய கையில் இருக்கும், இருந்தாலும் உடல் நலம் சரியில்லாத பிரச்சனைகள். ஏன் இதை நம்ம தொடங்கினோம், இப்படிப்பட்ட செயல்கள் ஏன் ஏற்பட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு குழப்பிக்கொண்ட சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சில நாட்களில் எந்த வேலையிலும் மனம் செல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். உடல் சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற காரணங்களால் உங்களுடைய உற்சாகம்
இப்பொழுது குறைந்ததாகவே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தவே பொருந்தாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இந்த ஒரு காலகட்டத்தில் பொருந்தும். ஆனால் சிலருக்கு உடலையும் மனதையும் கவனிக்க தொடங்கும் காலமாகவே இந்த ஒரு நேரமானது அமையப் போகிறது. ஓய்வு, ஒழுங்கான வாழ்க்கை முறை, தேவையான மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் புத்துணர்ச்சி மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். உடல் வலிமை திரும்பும் பொழுது வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையும் மீண்டும் உங்க வாழ்க்கை